வணக்கம். புருஷோத்தம யோகம் தான் இன்றைக்கு புருஷோத்தம யோகம் அத்தியாயத்தை நிறைவு செய்திடலாம். இதற்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்துருந்தோம் அப்படிங்கிறத ஒரு தடவை மனதுக்கு கொண்டு வந்துக்குங்க. புருஷனை உத்தமமாக அறிதல், புருஷனுடைய பண்புகளை எவ்வளோ தூரம் நேர்த்தியாகவும் எவ்வளோ தூரம் வேறு எந்த வகையான கலப்படங்களும் இல்லாமல் அப்படியே அறியறதுங்கிற ஒரு பார்வையில் தான் இந்த பாடல்கள் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. இன்றைய தொடக்க பாடல் 15வது பாடல் இந்த அத்தியாயத்தில், எல்லோருடைய உள்ளத்திலும் நான் வீற்றிருக்கிறேன், நினைவும் ஞானமும் அவற்றின் அழிவும் என்னிடமிருந்து உண்டாகின்றன, வேதங்கள் எல்லாவற்றிலும் அறியப்படுபொருள் நானே, வேதாந்தத்தை செய்தவனும் வேதத்தை அறிந்தவனும் நானே அப்படின்னு ஒரு டிக்ளரேஷனை கொடுக்குறாரு. எல்லாருடைய உள்ளத்திலும் நான் வீற்றிருக்கிறேன்னு சொல்கிறாரு. உள்ளம்ங்கிறத என்னவா பார்க்குறீங்க? மூளை, அறிவு, இப்படி தான் பொதுவாக நமக்கு அதை உயர்வாக சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளம்லாம் நமக்கு ஒரு மாதிரி இதெல்லாம் எமோஷனல் விஷயம்ப்பா, இதெல்லாம் நமக்கு ஆகாதுன்னு பொதுவாக சொல்லி வருகிறார்கள். ஆனால் அவர் உள்ளத்தில் வீற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாடல்களும் பார்த்திங்கன்னா உள்ளம் பெருங்கோயில் அப்படிங்கிற பாடல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு பாடல் இருக்கிறது. மாணிக்க வாசகர் சொல்லும்போது உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த உள்ளம் உள் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய ஏதோ ஒரு அகத்தன்மையை சொல்லிகிட்டே இருக்கு. அவர் அங்கே தான் இருக்கிறேங்கிறார். நான் எல்லாருடைய உள்ளத்திலும் வீற்றிருக்கிறேன் அப்படிங்கிறார். இது யாருக்கும் தனி உடைமையாக இல்லாமல் எல்லோருக்கும் பொது உடைமையாக இருப்பது கடவுள் அப்படிங்கிற இந்த ஒரு பொருள் தான். அவர் எல்லாருடைய உள்ளத்திலும் வீற்றிருக்கிறேன்கிறாரு. எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம சிந்தித்தே ஆக வேண்டியது. வீற்றிருக்கிறேன், அதனால் என்ன நடக்குதுன்னா, நினைவும் ஞானமும் அவற்றின் அழிவும் என்னிடம் இருந்து உண்டாகின்றனன்னு சொல்கிறார். அப்போ உள்ளத்தில் அமர்ந்து அவர் செய்கிற தொழிலாக அல்லது அவரிடம் இருந்து கிடைக்கிற வெளிப்பாடாக என்ன இருக்குன்னா, நினைவும் ஞானமும் அவற்றின் அழிவும். இப்போ நீங்கள் யோசிங்களேன், நினைவுங்கிறது எங்கேருந்து புறப்படுது? ஒரு விஷயத்தை நான் நினப்பில் வச்சுக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு நாம் சொல்கிறது. ஆங்கிலத்தில் இந்த பாடலை மனப்பாடம் பண்ணிட்டியாங்கிறதுக்கு பை ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பை ஹார்ட்டடாக தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நினைவு எங்கேயோ இருதயம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இருதயத்தினுடைய நினைவுகள் ரொம்ப நாட்கள் நீடிக்கக்கூடியது அப்படின்னு சீன மருத்துவம் சொல்லுது. 3 வகையான நினைவுகளை மருத்துவ நூல்கள் குறிப்பிடுகின்றன. அன்றாட செயல்பாட்டுகளுக்குரிய நினைவுகள்னு ஒரு சிலது இருக்குது. சாவி எங்கே வச்சேன், செருப்பு எங்கே வச்சேன், இந்த மாதிரியான சிறு சிறு நினைவுகள், இது அன்றாடம் தேவைப்படுது. இது நம்மளுடைய உள்ளத்தை போய் பெரிதாக ஆக்கிரமிக்கிறது இல்லை. அடுத்தது சின்ன சின்ன கணக்கீடுகளுக்கான நிகழ்வுகள். இப்போது 5 எவ்வளவுன்னு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க போகிறதில்லை. கேட்கும்போது வரும், மற்றபடி நாம் சிந்திக்க போகிறதே கிடையாது. எங்கே இருக்குது இங்கே மருத்துவமனை அப்படின்னா நீங்கள் நினச்சிங்கன்னா ஞாபகத்துக்கு வரும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு இருக்க மாட்டீங்க. இது ஒரு வகையான நினைவு. அதெல்லாம் தாண்டி நீங்கள் பள்ளி பருவத்தில் சந்தித்த ஒரு நிகழ்ச்சி, சின்ன வயதில் நடந்த ஒரு பெரிய நெகிழ்ச்சியான ஏதாவது ஒரு தருணம், இல்லை யாராவது ஒரு நபர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆழ் மனசில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையினுடைய திருப்பமாக, போக்காக மாறியிருக்கும். இது ஒரு வகையான நினைவு. அதனால தான் எல்லாம் மறந்தாலும் கடைசியில் இந்த இருதயத்துக்குள்ளே புகுந்த அந்த ஆழமான பதிவு பெரும்பாலான பேருக்கு மறக்கிறது இல்லை. அதற்கும் பின்னாடி இருந்து
இந்த உள்ளத்தில் இருந்து தொழிற்படுபவராக நான் வீற்றிருக்கிறேன்னு அவர் சொல்கிறார். அது அவர் அங்கே இருக்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு பல்ஸ் நினைவுன்னு ஒன்று வருது. இந்த நினைவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர் வீற்றிருக்கிற இடம் அவேர்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். சீன தாவோ தத்துவ மரபுலையும் பார்த்தீங்கன்னா சீட் ஆஃப் அவேர்னஸ்ன்னு சொல்லி அவங்க இருதயத்தை தான் குறிப்பிடுறாங்க, உள்ளத்தை தான் குறிப்பிடுறாங்க. இந்த உள்ளம் பிரஜை பூர்வமாக விழிப்புணர்வு பூர்வமாக இருக்கும் பொழுது தக்க நினைவுகளை எடுத்து வருகிறது. நீங்கள் இறைவனோடு தொடர்பு கொண்டுட்டு இருக்கிறீங்க அல்லது அந்த விழிப்புணர்வு மயமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறீங்கன்னா அது உங்கள் நினைவை விட்டு அகலாது. வேறு ஏதாவது ஒரு அர்ஜோட நோக்கத்தோட அல்லது முனைப்போட பரபரப்பு அல்லது பதட்டத்தோட இயலாமையோட ஒரு காரியத்தை செய்யும்போது அது நினைவுக்கு வர்றதில்லை. நினைவை தோற்றுவிக்கிறது அவர் தான். அப்படிங்கும்போது நமக்கு நினைவு திறன் குறைவாக இருக்குதுன்னு நாம் சொல்கிறது கடவுள் திறன் குறைவாக இருக்கிறதுன்னு சொல்கிறதற்கு இணையாக இருக்கிறது. ஞாபகம் இருக்கணும், கொஞ்சமாச்சும் இருக்கணும். அந்த நினைவு சும்மா இந்த உலக நினைவு மட்டும் கருதிடாதீங்க. நான் அதுக்காக ஞாபக சக்தியில் சிறப்பாக இருக்கிறவங்க எல்லோருக்குமே ஆன்மீக பண்பு வாய்த்து இருக்குதுன்னு அப்படி நேரடியாக பொருள் கொள்ளாதீங்க. ஆனால் அவேர்னஸுக்கும் மெமரிக்கும் மிக நெருக்கமான தொடர்பு உண்டு. உள்ளத்துக்கும் நினைவுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு உண்டு. அவர் தன்னை அவ்வாறு சொல்லுகிறார். நினைவும் ஞானமும் அப்படின்னு அடுத்த சொல் சேர்க்கிறார். ஞானம்ங்கிறது நினைவில் தன்னை கடத்திராம திருப்பி தன்னையே தான் அறியிற அந்த நிலை தான் ஞானம்னு சொல்லப்படுது. இப்போ நான் ஒன்று நினைக்கிறேன், எதைன்னா ஒரு கொய்யா பழத்தை நினைக்கிறேன். கொய்யா பழத்தை நினச்சோன்னே அது சார்ந்த நினைவுகள் அனுபவங்கள்னு என்னை ஏதோ ஒன்று இழுத்துட்டு போயிடுது. நான் அதன் வயப்பட்டுறேன். இப்படி அதன் வயப்படாமல் அதனால் நான் செலுத்தப்படாமல் விழிப்புணர்வு மயமாகவே நான் என்னை அறியறது தான் ஞானம்னு சொல்லப்படுது. விழிப்புணர்வு இருந்து விழிப்புணர்வுனால் என்னுடைய நினைவுகளை நான் அசைப்போடவோ செலுத்தவோ முடியுது இல்லைங்களா, பார்க்கவோ முடியுது இல்லையா? அந்த விழிப்புணர்வாகவே அறியறதை தான் ஞானம்னு சொல்கிறோம். ஸோ உள்ளத்தில் வீற்றிருக்கிறார். அந்த வீற்றிருக்கிற அவேர்னஸோடு நான் ஏதோ ஒரு அனுபவத்தை பெறுறேன். அது என்னுடைய நினைவாக பதிந்து நிற்கிறது. அந்த நினைவிலிருந்து திரும்பவும் நான் என்னை மீட்டுக்கிட்டு நான் திரும்பவும் விழிப்புணர்வு மயமாகிறேன். விழிப்புணர்வு நினைவு, நினைவு விழிப்புணர்வுன்னு இப்படி ஒரு தொடர்ந்த சுற்றுப்பயணம் எனக்குள்ள நிகழ்ந்துகிட்டு இருக்கு. இதை செய்யறவர் அவர் தான், உள்ளத்தில் அமர்ந்திருந்து. இதற்கப்புறம் அவர் கடைசியாக இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா அவற்றின் அழிவுங்கிறார். நம்ம ஆட்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி. அப்படின்னா என்னுடைய நினைவுகள்லாம் அழிஞ்சு போச்சே, எனக்கு மெமரி இல்லையே, அதுவும் அவரோட செயல்தானா அப்படின்னு கருதலாம். ஞானமும் அழிஞ்சு போகும். எப்போ? இறுதியான இணைவின் போது இந்த ஞானமும் தேவைப்படாது. ராமகிருஷ்ணன் சொல்வது போல காலில் முள்ளு குத்திடுச்சுன்னா இன்னொரு முள்ளால் எடுக்கணும், எடுத்துட்டு 2 முள்ளையும் தூர தூக்கி வீசிடணும்னு சொல்லுவார். அஞ்ஞானம் என்னும் முல்லை ஞானம் என்னும் இன்னொரு முள்ளால் எடுத்த பிறகு 2ஐயும் தூர வீசி விடுன்னு சொல்லுவார். அப்போது அந்த தன்னை அறிதல்ங்கிற அந்த நிலையை வச்சு நான் என்னை மேலே எடுத்துகிட்டே வரணும். எடுத்துகிட்டு வந்த பிறகு ஒரு பீரியடில் 2ம் ஒன்றோட ஒன்று கலந்துடுற பிறகு தன்னை அறிதல் தேவைப்படாது. ஒவ்வொரு தடவையும் அந்த கருவி தேவைப்படாது. மீண்டும் ராமகிருஷ்ணர் சாரத்தை வச்சு வீடு கட்டுவோம், வீடு கட்டின பிறகு சாரம் தேவைப்படாது. அதுபோல் இந்த தன்னை அறிதல் ஞானம் செயல்படுது அப்படிங்கிறாங்க. அதை அழிக்கிறதும் நான் தான் செய்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் டிக்ளேர் பண்ணுறார். என்னிடமிருந்து இவை உண்டாகின்றன அப்படிங்கிறார். வேதங்கள் எல்லாவற்றிலும் அறியப்படு பொருள் நானே. வேதங்கள் பெருந்தொகுப்பு. இத்தனை நாள் இந்திய
மரபு வந்து கொடுத்த கொடைன்னு எடுத்தாலும் சரி, இந்திய ஞானம்னு பேசினாலும் சரி, முதல்ல எங்கேருந்து தொடங்குவாங்கன்னா வேதத்துலேருந்து தான் தொடங்குவாங்க. அந்த வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து செயல்களும் கருத்துகளும் நோக்கங்களும் ஒன்றே ஒன்று தான் சொல்லுது, அது என்னத்தான் சொல்லுது அப்படிங்கிறார். அத்தனையும் என்னெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறதோ எல்லாமே என்னை நோக்கி கூறப்பட்டது அப்படிங்கிறார். வேதங்கள் எல்லாவற்றிலும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் செஞ்சு நீ என்ன அடைவியோ அது நான் தான் அப்படிங்கிறார். அறியப்படு பொருள் நானே. அது வந்து லேசில் எல்லாருக்கும் வாய்க்க மாட்டேங்குதுன்னு தெரிஞ்சிருக்கு. அவருக்கு தெரியாமல் இருக்குமா? தெரிஞ்சிருக்கு. அதனால் என்ன அடுத்த அடி சொல்கிறாரு, வேத அந்தத்தை செய்தவனும் வேதத்தை அறிந்தவனும் நானேங்கிறார். இந்த ஒட்டுமொத்த ஞான பெருந்தொகுப்புலையும் எது மையமாக இழையோடி இருக்குன்னா அந்த அறிதல்ங்கிற ஒரே உணர்வு தான். அறிவை அறியும் அறிவு அந்த ஒரு நிலையை குறித்து மட்டுமே மொத்த வேதமும் சுழலுது. ஒரு ஜீவனுக்கு அந்த பக்குவம் ஏன் வாய்க்க மாட்டேங்குது, வாய்க்கிறதுக்கு என்ன செய்யணும், எப்படியான வாழ்க்கை வாழக்கூடாது அல்லது வாழணும், இந்த மாதிரி நுட்பங்கள் என்னென்ன இருக்குது, சடங்குகள் என்னென்ன இருக்குது, இது எல்லாத்தையும் போட்ட ஒரு பெருங்கலவையாக அது இருக்குது. அது ஒரு சிலருக்கு படித்த மாத்திரத்தில் கேட்ட மாத்திரத்தில் உணரத்தக்கதாக இல்லைங்கும்போது அதை இன்னுமே சுருக்கி சொல்லலாம் அப்படின்னு வரும்போது தான் வேத அந்தம் வருகிறது. அந்தம்னா முடிவுன்னு சொல்கிறாங்க. நாம் பேசும்போது முடிவாணி என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கணும். இவ்வளோ நேரம் பேசுனல்ல வளவலான்னு, முடிவாணி என்ன சொல்கிறேன்னு கேட்குறோம் இல்லைங்களா? அந்த இறுதி பதில் தான் வந்து வேதாந்தம். அந்த வேதாந்தமே 108 உபநிஷத்து இருக்குது, முக்கியமானது 10 இருக்குது. பெரும் 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 தலைகளை அதைத்தான் வச்சு உருட்டி விளையாடி கொண்டிருந்திருக்கிறார்கள். அதில் ஒரு தீர்ப்பாக இருக்கிறது நான் தாங்கிறார். ஏன்னா மொத்தத்தையும் அறிஞ்சது நானாக இருக்கிறதால அதனுடைய சாரத்தை சொல்கிறதும் நானாக தான் இருக்கிறேங்கிறாரு. அந்த நான்கிறது அறியப்படுபொருளாக இருக்குது. அந்த அறியப்படுபொருளுங்கிறது தன்னை அறிதலாக இருக்குது. அதனால் இந்த ஒரு பாடலே பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தத்தையும் விளக்குற ஒரு நிலையில் இருக்குது. அப்போ இங்கே உள்ளம்னு சொல்லப்படுவது உங்களுடைய விழிப்புணர்வே. விழிப்புணர்வு என்னங்கிறதுக்கு நம்ம போன வகுப்பில் கூட பார்த்தோம். ஒரு குகைக்குள்ளே இருட்டில் சிக்கின ஒருத்தன் தன்னை எப்படி அறியறான் அப்படிங்கிற அந்த ஒரு தியான உத்தி பெரிய உதவி செய்யக்கூடிய உத்தி. உள்ளம் என்றாலும் பிரக்ஞை என்றாலும் அறிவு சொரூபம் என்றாலும் ஒன்றே. விழிப்புணர்வு தான் கடவுள். அது உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த விழிப்புணர்வை வந்து விழிப்புணர்வு மயமாக நீங்கள் ஆகிறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் பொழுது அன்னைக்கும். என்னால் இருக்க முடியலைங்க, அந்த விழிப்புணர்வு மயமாக என்னை தக்க வச்சுக்க முடியல அப்படிங்கும்போது எதனாலன்னு கண்டறிஞ்சு அதற்குரிய பாதைகளில் உங்களை செலுத்துறது தான் பயிற்சிகள். உன்னுடைய ஆற்றல் சரியாக ஓடலை, அதனால் உனக்கு மேலே இருக்க முடியல, அதனால் ஆற்றலை சரி பண்ணுன்னு சொல்லி மூச்சு பயிற்சியை கற்றுக் கொடுக்குறார். உடலார்ந்த கர்மங்கள் வந்து உன்னை விழிப்புணர்வு மயமாக இருக்க விட மாட்டேங்குது, அந்த கர்மத்தை நேர் பண்ணு அப்படின்னு சொல்லி உடலார்ந்த சரியைகளை கற்றுக் கொடுக்குறார்கள். இந்த கோயிலுக்கு போயிட்டு வான்னு ஆரம்பித்து இந்த பரிகாரம் பண்ணுங்கிறதுல ஆரம்பித்து ஆசனங்கள்லேருந்து எல்லாம் அங்கே தள்ளிட்டு போகுது. ஆனால் அதெல்லாம் போதாது. அது வந்து ஒரு கட்ட நேர்த்தி தான். அடுத்த கட்ட நேர்த்தி தேவைப்படுது, அடுத்த கட்ட நேர்த்தி தேவைப்படுது. அப்புறம் அப்படியே அமர்ந்தால் அறியப்படும் பொருள் அறியப்படும். இதைத்தான் அவர் இந்த பாடலில் சொல்கிறாரு. அடுத்து 16வது பாடல். க்ஷரன் என்றும் அக்ஷரன் என்றும் உலகில் 2 புருஷர்கள் இருக்கிறார்கள். வடிவெடுத்தவர்கள் எல்லோரும் க்ஷரன், கூடஸ்தனோ அக்ஷரன் எனப்படுகிறான் அப்படிங்கிறாரு. க்ஷரன் அப்படின்னா அசையக்கூடியது, மாறக்கூடியது, உருமாறக்கூடியது, தோற்றங்கள் மாறக்கூடியது அப்படின்னு பொருள் க்ஷரம்னா. உதாரணத்துக்கு ஒரு பெரிய மாலை எடுத்தீங்கன்னு வைங்க. இந்த மாலையை வந்து நீங்கள் விரும்பின வடிவத்துக்கு அதை மாற்றி வச்சிடலாம். சுருட்டி வைக்கலாம், வட்டமாக வைக்கலாம், சதுரமாக வைக்கலாம், ஒரு மாதிரி பின்னி வைக்கலாம். அந்த மாலையை என்ன வேணால் செய்யலாம். அந்த தோற்றம் மாறிட்டே இருக்குது பார்த்தீங்களா?
அதை வந்து க்ஷரன்னு சொல்கிறார். உலகத்தில் வந்து ரெண்டே வகை தான் இருக்குது, மாறக்கூடியது மாறாது, ரெண்டு தான் இருக்குது. மாறக்கூடியதுக்கெல்லாம் க்ஷரன்னு பேர், க்ஷரன்னு பேர். மாறவே மாறாதுங்கிறதுக்கு அக்ஷரன்னு பேர். நம்ம அக்ஷரம்லாம் சொல்கிறோம் பாருங்க, அக்ஷர மணமாலைன்னுலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. அக்ஷரம்னா மாறாதது, என்றும் மாறாததுன்னு பொருள், எக்காலத்தும் மாறாததுன்னு பொருள். இப்படித்தான் ரெண்டே ரெண்டு இருக்கு. வடிவெடுத்தவர்கள் எல்லோரும் க்ஷரன். வடிவமாக ஒரு தோற்றமாக ஒரு உருவமாக உங்களுக்கு அதை புலப்படுத்த முடிஞ்சிருச்சுன்னா அதெல்லாம் ஷரண். வடிவமே இல்லை, உருவமே இல்லை, என்னால் வந்து அதை ஒரு வட்டத்துக்குள்ளே சதுரத்துக்குள்ளே அடைக்கவே முடியல அப்படின்னு நீங்கள் எதையாவது கருதுனீங்கன்னா அது அக்ஷரன். கூடஸ்தன்னு ஒரு வார்த்தையை புதுசாக சொல்கிறார் யோகானந்தர். வந்து இந்த சொல்லை அறிமுகப்படுத்தி தான் எனக்கு தெரியும். கூடஸ்தன், கூடஸ்த சைத்தன்யம்னெல்லாம் அவர் சொல்லுவார். இங்கே கீதையில் இந்த வார்த்தை வந்திருக்குங்கிறது எனக்கு இப்போ தான் என்னுடைய விழிப்புணர்வுக்கு வருகிறது. கூடஸ்தனோ அக்ஷரன் எனப்படுகிறான். எல்லாம் க்ஷரமாக இருக்குது. சித்பவானந்தர் வந்து அழகாக ஒரு உதாரணம் சொல்கிறார். ஆற்று தண்ணி, கிணத்து தண்ணி, மழை தண்ணி, ஊற்று தண்ணி, கடல் தண்ணி, அருவி தண்ணின்னு தண்ணி வந்து வெவ்வேறு வடிவத்தில் நீ அனுபவிக்கிற தண்ணியை. ஆனால் தண்ணிங்கிறது ஒன்று தான், தண்ணீரினுடைய தன்மைங்கிறது ஒன்று தான். இதை நீ வெவ்வேறு வடிவத்தில் அனுபவிக்கிற. இதுதான் க்ஷரத்துக்கும் அக்ஷரத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுன்னு சித்பவானந்தர் ஒரு யோசனையை கொடுக்குறார். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மற்றது புரிஞ்சிடும். ஜீவர்கள் எல்லாம் மாறிட்டே இருக்கு. புல்லாக இருக்கிறது, பூச்சியாக இருக்கிறது, செடியாக இருக்கிறது, மரமாக இருக்கிறது, ஊர்வன, பரப்பன, தாவுவன, நீர்வாழ்வன, நிலவாழ்வனன்னு எல்லா மாறுபாடுகளையும் இந்த ஜீவராசிகள் வைத்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் க்ஷரம். இதுக்குள்ள எல்லாத்துக்கும் உள்ள கட்டுக்கயிறா நடுவில் ஓடக்கூடிய ஒன்றாக அக்ஷரமாக ஒன்று இருக்கிறது. அதுதான் எல்லாத்தையும் பிணைச்சு வச்சிருக்கு. இந்த கூடஸ்தன் அக்ஷரன் எனப்படுகிறான்ங்கிறத கொஞ்சம் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். பொதுவாக கூடம்னு நாம் அந்த சொல்லை எங்கே பயன்படுத்துகிறோம்? எல்லாம் வந்து குழுமுகிற இடம், எல்லாம் வந்து ஒன்றா சேர்ற இடத்த கூடம்னு சொல்கிறோம். சமூக நல கூடம்னு பார்க்குறோம், மருத்துவ கூடம், வியாபார கூடம், இப்படிலாம் பார்க்குறோம். நம்ம வீட்டிலே கூட கூடம்ங்கிற சொல் வந்து பயன்படுகிறது. எல்லாம் வந்து கூடுவதால் கூடைன்னு கூட நாம் பயன்படுத்துகிறோம். கூடுவது அப்படின்னு பயன்படுத்துகிறோம். ரெண்டு இணையிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கூடஸ்தனாக அப்படின்னு சொல்லும்போது, கூடஸ்தன்னு சொல்லும்போது நம்ம உடம்புல எதெல்லாம் கூடுது, நம்மகிட்ட எதெல்லாம் கூடுது? ரெண்டு விரல்கள், ரெண்டு கைகள் கூடுறத கூடம்னு எடுத்துக்கலாம். ஆனால் இது ரொம்ப ஸ்தூலமாக இருக்கு. இறைவன் அவ்வளோ ஸ்தூலம் இல்லை, உள்ளத்தில் இருக்கிறான் அப்படின்னு அவரே டிக்ளேர் பண்ணுறார். அப்போ நம்மகிட்ட ஓடக்கூடிய ஆற்றல்கள், நம்முடைய உடலின் ஒரு சில பகுதிகள், நம்முடைய விழிப்புணர்வு, மனம், உணர்வு எல்லாம் ஒரு இடத்துல கூடுற இடம் இருக்கு. அதை இப்படி வெளிமுகமாக வெளிப்படுத்தலாகாது. ஆசிரியர்கிட்ட வாய்ப்பு வரும்போது நேரில் கேளுங்க. இந்த மாதிரியான உரைகளில் அதை தெரிவிக்க முடியாது. அப்படி எல்லாம் கூடுற ஒரு இடம் நமக்குள்ளே இருக்கு. அந்த இடத்துல கூடஸ்தன் அமர்ந்து ஆட்சி செய்யலாம். முதல்ல உள்ளம்னு சொன்னார், இப்போ கூடஸ்தம்னு வேறொரு இடத்த சொல்கிறார். அந்த கூடஸ்தத்தில் அமர்ந்து அவர் இருக்கிறாருங்கிறது நீங்கள் உணரணுன்னா இது எல்லாத்தையும் கூட்டணும். இப்போ ஒரு கூடத்துக்கு மனிதர்கள் எல்லாரும் வந்து அமராமல் தலைவர் வந்து அமர மாட்டார் இல்லையா? எல்லாரும் வந்து கூடி இருக்கும்போது அவர் ஏதோ வந்து சொல்ல வருகிறார். அவர் உட்காந்துட்டு மனிதர்கள் இல்லாமல் இருந்தால் அது என்ன பெரிய கூடம்? அது கூடம் இல்லை, ஒருத்தர் தான் இருக்கிறார். அவர் எங்கே இருந்தாலும் அப்படியே தான் இருப்பார். அவருக்கு கூடம் தேவைப்படாது, நமக்கு தான் கூடம் தேவைப்படும். அப்போது இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல வைக்கிற அந்த மார்க்கத்தை அல்லது அந்த நுட்பத்தை ஆசிரியரிடம் கேட்டு பெறுங்கள், நேரில் போய். அப்படி அந்த இடத்துல கூடஸ்தனாக அக்ஷரனாக இருக்கிறேங்கிறத 16வது பாடலில் சொல்கிறாரு.
இதை சொல்லிட்டு இனி இவைகட்கு அந்நியமானவர் புருஷோத்தமன், அவ்வீஸ்வரன் நிர்விகார பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறார். அவர் 3 உலகங்களுக்கிடையே புகுந்து அதை தாங்குகிறார் அப்படிங்கிறார். இடத்த டிக்ளேர் பண்ணிட்டாரு, 2 இடத்த டிக்ளேர் பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு இதுக்கெல்லாம் அந்நியமாக ஒன்று இருக்கு, இந்த 2லையும் அகப்படாத ஒன்று இருக்கு. அந்த இடத்துல புருஷோத்தமன் அவ்வீஸ்வரன் நிர்விகார பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறான். அப்படின்னா மற்ற பரமாத்மாலாம் விகார பரமாத்மா. விகாரம்னா எகைன் நம்மளுடைய அகராதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை பொருத்தி கொள்ளாதீர்கள். விகாரம்னா ரொம்ப அசிங்கமான ஒரு தோற்றத்தை சொல்லப்பட்டிருக்கு, அப்படி இல்லை. விகாரம்னா மாறுபட்டு இருக்கிறது, அவ்வளோதான். எப்படி தொடக்கத்தில் இருந்ததோ, எப்படி எந்த அசைவும் கலக்கமும் இல்லாமல் நோக்கும் இல்லாமல் உள்ள ஒடுங்கி இருந்ததோ அதுலேருந்து வெளிப்பட்ட ஒன்றை விகாரம்னு சொல்கிறான். தோற்ற விகாரம்னால நாம் இப்போ மாறுபாடைத்தான் அப்படி சொல்கிறோம். ஸோ அப்படி நிர்விகார பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறார். எப்போன்னா இந்த 2ஐயும் கடந்த இடத்துல இருக்கும்போது. அவர் உலகிற்குள் புகுந்து அதை தாங்குகிறார். 3 உலகம் எது? காயத்ரி மந்திரத்தில் சொன்னது தான் 3 உலகங்கள். பூவுலகம், பூர், புவ, ஸ்வ அப்படின்னு 3 உலகங்களை சொல்லியிருப்பாங்க. நம்ம அதை தத்துவார்த்த புரிதலுக்கு போகிறதுக்கு முன்னாடி யதார்த்தமாக நம்மளுடைய இதுக்குள்ள புரிஞ்சுக்குவோம். இப்போ இந்த உடலில் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு உலகம் ஒரு உலகம், உங்களுடைய மனதுக்குள்ளே நீங்கள் படைக்கிற உலகம் ஒரு உலகம், உங்களுடைய அனுபவ உலகம்னு பேர். அது உங்கள் உலகம். என் உலகத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாதா? அவங்க உலகத்தில் வேறு யாரும் இருப்பாங்க, நான் இருக்க மாட்டேன். அப்படி ஒவ்வொருத்தரும் கணக்கற்று அவங்கவுங்க உலகத்தில் உள்ளத்தில் வச்சுருக்கிறாங்க. அவங்கவுங்க உலகத்தை அவங்கவுங்க உள்ளத்தில் வச்சுருக்கிறாங்க. இது 2வது உலகம். இது எல்லாமே அவங்க வச்சிருக்கிறதுக்கு காரணமாக இன்னொன்று இருக்குது, அது காரண உலகம்னு பேர். ஸ்தூல உலகம், சூட்சம உலகம், காரண உலகம்னு இந்த 3 உலகமாகவும் அதை பொருத்திக்கலாம். அவர்கள் சொல்வது போல பூர் புவ ஸ்வன்னு பொருத்திக்கலாம். இந்த எல்லா உலகத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறது யார், தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது யாருன்னா திரும்பவும் இந்த பரமாத்மா தான், நிர்விகார பரமாத்மா தான், சாட்சிக்கான தன்மை தான். அவர் இல்லைன்னா அது இல்லை. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறது எது? உங்கள் அவேர்னஸ் தான். நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா உங்கள் உலகம் இல்லை, தூங்கிட்டீங்கன்னா இந்த உலகமும் இல்லை, உள்ளுலகமும் இல்லை. விழிப்புணர்வினுடைய மாறுபட்ட நிலைகளில் உலகம் மாறி மாறி தென்பட்டு கொண்டே இருக்கிறது. நான் தியானத்தில் சஞ்சரிக்கும் போது நான் சந்திக்கிற உலகம் வேறையாக இருக்குது. நான் சாதாரண நனவு நிலையில் வரும்போது நான் பார்க்குற இந்த டிரான்சாக்ஷனல் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க, வியாபாரிக்க நிலைன்னு சொல்லுவாங்க, இது வேறையாக இருக்குது. கனவுக்குள்ளே போயிட்டேன்னா அது வேறையாக இருக்குது. கனவும் இல்லை நனவும் இல்லைன்னு தூக்கத்தில் போயிட்டா அங்கே ஒன்றுமே இல்லாத ஒரு உலகம் அங்கே இருந்துட்டு தான் இருக்குது. இப்படி உலகங்கள் என்னுடைய விழிப்புணர்வின் தன்மையால் மாறிட்டே இருக்குது. இந்த உலகத்தை எல்லாத்தையும் தாங்கிறது யாருன்னா அவர் தான். எப்படி? என்னுடைய விழிப்புணர்வினுடைய மாறுபட்ட தன்மையாக இப்படி இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. இது 17வது பாடல். அடுத்தவர் சொல்கிறாரு, க்ஷரத்தை கடந்து அக்ஷரத்துக்கும் நான் மேலானவனாக இருப்பதால் உலகிலும் வேதத்திலும் புருஷோத்தமன் என்று புகழ் பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறார். ஒருவேளை நம்ம ஷரத்துக்குள்ளே அவர் மாட்டிட்டாருன்னு வைங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன மாதிரி தான் மாப்பிள்ளை நீயும் அப்படின்னு சொல்லிடுவோம். என்ன நீ 100 வருஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, நான் ஒரு 100 வருஷம் கம்மி, இவ்வளவுதான் அப்படின்னு அவரை சமன்படுத்திடுவோம். ரொம்ப சாதாரணமாக ஒருத்தரை நமக்கு இணையாக வச்சுக்கிறதுல நமக்கு பிடிக்குது. மகான்களாக இருந்தாலும் நம்மளை மாதிரியே கை கால் கொண்டு நடமாடுறதால நமக்கு அவங்கக்கிட்ட என்னதான் அப்படி ஸ்பெஷலு அப்படின்னு கேட்க தோண மாட்டேங்குது, அந்த வியப்பு வரமாட்டேங்குது. அவரும் என்ன மாதிரி தாங்க காலில் இருந்துச்சு இருமிட்டே இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்கிறோம். ராமகிருஷ்ணரும் என்ன மாதிரி பெரிய தீனி பண்ணிட்டாருங்க அப்படின்னு அப்படி சமன்படுத்திடுறதுக்கு விரும்புறது மனசு. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய இந்த மாதிரியான வினோதமான மனநிலைக்குள்ளெல்லாம் நான் அகப்படுறது இல்லை.
நான் ஷரத்துக்கும் அக்ஷரத்துக்கும் கடந்து நின்றுட்டு இருக்கிறேன், அதனால் நான் புகழப்படுறேன்னு சொல்கிறார். ஏன்னா உங்களுடைய மனதுக்கு அகப்படாத ஒன்று மேலே தான் உங்களுக்கு வியப்பு இருக்கும். உங்கள் மனதுக்குள்ள ஒன்று அகப்பட்டுருச்சுன்னா அதை ரொம்ப சாதாரணமாக நாம் நமக்கு நிகர் வச்சு பார்க்க ஆரம்பிச்சிருவோம், அல்லது நம்மளுடைய ரெஃபரன்ஸை ஈஸியாக காஸ்ட் பண்ணிடுவோம். அதனால தான் சொல்லுவேன், கணவன் அல்லது அப்பா, அஃப்கோர்ஸ் அம்மா, இவங்கெல்லாம் உங்களுடைய பிள்ளைக்கு உங்களுடைய துணைக்கு வியப்பை ஏற்படுத்துகிற வண்ணம் வாழ்க்கையை வாழணும். பையன் அப்பாவை வியப்பாக பார்க்கலன்னு வைங்க, அந்த வியப்பை அவர் ஒவ்வொரு முறையும் அப்படியே காத்து வைக்கலன்னு வைங்களேன், வியப்பு ஏற்படுத்துகிற மாதிரியே ஒரு வாழ்க்கையை அவர் வாழலைன்னு வைங்களேன், பையன் அப்பா பேச்சை கேட்க மாட்டான். எப்படி கேட்பான்? அவனுக்கு அம்மா போட்டு அப்பாவை உருட்டும் போது தெரிஞ்சிருது, அம்மா 2 சொல்லு சொன்னா அப்பா நடுங்கிட்டாரு அப்படின்னு அவனுக்கு ஈக்குவலாக தெரிய ஆரம்பிச்சிடும். நானும் நடுங்குறேன், எங்கள் அப்பாவும் நடுங்குறாரு, அவ்வளோதானே அப்படின்னு சமணம் ஆயிடும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய வியப்புத்தன்மையை, வியப்பு ஏற்படுத்தும் தன்மையை, உங்களுடைய உயர்வை நீங்கள் அப்படி பிரகாசமாக ஸ்பான்டேனியஸாக வெளிப்படுத்திகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு நபர் ஆச்சரியகரமானதாக தோற்றம் அளித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் தோன்றின் புகழோடு தோன்றுகன்னு சொல்கிறது. மனதில் ஒருத்தரை நினைக்கும் போதே, அவருடைய தோற்றம் வரும்போதே உள்ளுக்குள்ள ஒரு பெரிய வியப்பும் அவரை பற்றிய புகழும் உள்ளுக்குள்ளே உற்பத்தி ஆகணும். அதுதான் வாழ்க்கை. அவர் தானாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது. அதுதான் இறைவனுக்கு ஒப்பான வாழ்க்கை. இறைவன் யார் மூலமாவது செயல்பட்டாருன்னா அப்படியான வாழ்க்கையை தான் அவங்க வாழ்வாங்க. இப்படியா நீ இப்படி இருக்க அப்படின்னு ஒரு வியப்பை என்னாலும் ஒருவர் ஏற்படுத்த வேண்டும். அது நீங்கள் ஏற்படுத்தணும்னு முனைப்பு போட்டு ஏற்படுத்துறதும் இல்லை. நீங்கள் சாதாரணமாக தான் இருப்பீங்க. உங்களை சுற்றி நடக்கிறதும் உங்களுக்குள்ளே நடக்கிறதும் இன்னொருத்தருக்கு வியப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது முக்கியம். ஷரத்தை கடந்து அக்ஷரத்துக்கும் நான் மேலானவனாக இருப்பதால் உலகிலும் வேதத்திலும் புருஷோத்தமன் என்று புகழ் பெற்றிருக்கிறேன். வேதங்கள் எல்லாம் புகழ்றது இவர் ஒருத்தர் தான், வேற எதையும் புகழ்றது இல்லை. அதனால் அதை மீன் பண்ணுறாரு. இதில் க்ஷரம்னு சொல்கிறது இந்த பிரகிருதி தோற்றங்கள் எதெல்லாம் மாறுபடுதோ, எதெல்லாம் சீக்கிரம் குணவயப்பட்டு ஏதாவது ஒரு உருமாற்றத்திற்கு, தன்மை மாற்றத்திற்கு ஆளாகிறதோ அதெல்லாம் இயற்கை அல்லது பிரகிருதி. இங்கே அக்ஷரம்ங்கிறது சாட்சி. கண்ணாடி முன்னாடி நிற்பவர் மாறிட்டே இருப்பார், ஆனால் கண்ணாடி ஒருபோதும் மாறுவதில்லை. கேமரா ஒருபோதும் மாறுவதில்லை, ஆனால் அது எதை படம் பிடிக்குதோ அது மாறிட்டே இருக்கு. அதுபோல் ஷரம்ங்கிறது சாட்சி, அக்ஷரம்ங்கிறது எதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அது. இது ரெண்டுக்கும் கடந்து நிற்க தெரிஞ்சதால் அவர் புகழப்பட்டு கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலமாக எல்லோராலும் புகழப்பட்டு கொண்டே இருக்கிறார். இதை சொல்கிறாரு. அடுத்து, பாரதா, யார் மயக்கமற்றவனாய் இங்கனம் என்னை புருஷோத்தமன் என்று அறிகிறானோ, எல்லாம் அறிந்த அவன் முழு மனதோடு என்னை வழுத்துகிறான். வழுத்துகிறான்னா வாழ்த்துகிறான்னு புரிஞ்சுக்கும். வாழ்த்துகிறான் அப்படிங்கிறார். மயக்கமற்றவனாய்ங்கிற சொல் திரும்ப இங்கே முக்கியத்துவம் பெறுகிறது. ஏன்னா அந்த உயர் உணர்வு நிலைக்கு போக முடியாமல் இந்த உலக வாழ்க்கையினுடைய சூழல்களோ அல்லது நம்முடைய குறைவான விழிப்புணர்வோ ஒரு மயக்கத்துக்குள்ளே கீழே விழுந்துடும். அந்த உயர்ந்த கதியில் எப்போவுமே அதிர்ந்துட்டு இருக்க முடியாது. இருந்தால் அதுக்கப்புறம் இந்த பூமி வாழ்க்கையில் இருக்க முடியாது. அதனால் அடிக்கடி மயக்கம் தென்படுவது இயல்பு. மயக்கத்தில் இருக்கிறது தான் 99% பெரும்பாலான சூழலில். அந்த உயர் விழிப்புணர்வு நிலையிலே இருந்து உடம்போடையும் வாழ்ந்து இந்த உலக காரியங்களில் ஈடுபட்டவங்களை தான் மகான்கள்னு நாம் கொண்டாடுகிறோம். அந்த மயக்கமற்றவனாய் மகானாய் யார் என்னை புருஷோத்தமன் என்று அறிகிறானோ அவன் எல்லாம் அறிஞ்சவனாக மாறிடுறான். எல்லாம் அறிஞ்சவனா நீங்கள் யாரையாவது சந்திச்சிங்கன்னா எப்படி எல்லாம் வித்தையும் இவங்களுக்கு தெரியுது, எப்படி எல்லாம் பேசுகிறாங்க அல்லது எல்லாம் எப்படி செயல்படுத்துகிறாங்கன்னு உங்களுக்கு யாரை நோக்கியாவது வியப்பு வந்துச்சுன்னா அவர்கள் இறைவனை சமீபத்திருக்கிறார்கள்னு பொருள்.
எப்படி ஒரு சித்தருக்கு வந்து ஜோதிடம் கைவரவாகுது, மூலிகைகள் கைவரவாகுது, ரசவாதம் கைவரவாகுது, இன்னும் என்னென்னமோ மாந்திரீகம் கைவரவாகுது, எப்படியா ஒருத்தருக்கே இவ்வளவும் கைவரவாகுது அப்படின்னு யோசிச்சா, அவங்க எல்லாம் இறைவனுக்கு பக்கத்தில் இருக்கிறதால, சில நேரங்களில் இறைவனாவே பரம்பொருளாவே ஒன்றுவதால அப்படி நடக்குது. எல்லாம் அறிந்த அவன் முழு மனதோடு என்னை வழுத்துகிறான் அப்படின்னு சொல்றாரு. இந்த வாழ்த்துற அளவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன படிநிலையெல்லாம் அவன் கடப்பான் அப்படின்னு சித்பவானந்தர் சொல்கிறார். முதல்ல வந்து கடவுள் வந்து எல்லாத்துக்கும் ஏதோ சப்போர்ட் பண்ணுறாருங்க அப்படின்னு தெரியுமா. முதல்ல கடவுள் நம்பிக்கை வரும் பொழுது அல்லது கடவுளை வந்து மனம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது கடவுள் எல்லாவற்றையும் ஆதரிக்கிறாரு. இங்கே இதெல்லாம் கடவுள் செயல்தான் நினைக்கிறேங்க அப்படின்னு தோன்ற ஆரம்பிக்குமா. இன்னும் பக்குவம் அடைய அடைய கடவுள் தான் எல்லாத்தையும் அடக்கி ஆண்டுகிட்டு இருக்காருன்னு, எல்லாத்தையும் அடக்கி ஆண்டுகிட்டு இருக்காருன்னு தோணுது. ஏதோ 1-2 செயல் இல்லை, எல்லா செயலுக்குள்ளேயும் அவர் தான் இருக்கிறாருன்னு அப்புறம் தோணுமா. 3வது அவர் தான் எல்லாமாவும் இருக்கிறாருன்னு தோணுமா. வெறும் ஆதரிக்கலை, வெறுமனே எல்லாத்தையும் அடக்கி மட்டும் இல்லை, அவர் தான் எல்லாமாவும் இருக்கார். அவர் போய் இன்னொன்று அடக்கெல்லாம் தேவையில்லை, எல்லாமாவும் அவர் இருக்கிறாருன்னு தோணுமா. அதுக்கப்புறம் இன்னொன்று இல்லவே இல்லை, அவர் மட்டும்தான் இருக்கிறாருன்னு இறுதியாக தோணுமா. இந்த தோற்றம் வர்ற வரைக்கும் மயக்கம் இருக்கிறது என்று பொருள். எல்லாமாவும் அவரே இருக்கிறாருன்னு என்னைக்கு உள்ளுக்குள்ள உணர்வாக அது கலந்து வெளிப்படுதோ அன்னைக்கு அதை வாழ்த்துறதை தவிர்த்து வேற வழியே இருக்காது. அதை அப்படி பார்த்த ஒருத்தனால வாழ்த்தாம இருக்க முடியாது. அதை அப்படி சொல்றாரு, அவன் முழு மனதோடு என்னை வழுத்துகிறான் அப்படிங்கிறார். ஸோ இன்றைய புருஷோத்தம யோகத்தின் இறுதி பாடல் ரொம்ப சுருக்கமான பாடல் தான். இதெல்லாம் சொல்லிட்டு, குற்றமற்றவனே, இங்கனம் ஆழ்ந்த இந்த சாஸ்திரம் என்னால் உரைக்கப்பட்டது. அர்ஜுனா, இதை அறிபவன் ஞானியும் கிருதார்த்தனும் ஆவான் அப்படிங்கிறாரு. இதை புரிஞ்சுக்கிட்டாலே, சொன்னது நான், இதை நீ புரிஞ்சுக்கிட்டினாலே நீ வந்து ஞானத்திற்கு ஒப்பானவனாக ஞானியாவ அப்படின்னு அவர் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறார். அப்படின்னா என்னென்னா, இத்தனை பாடல்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய நிதித்தியாசனத்துக்கு, கான்டம்ப்ளேஷனுக்கு எடுத்துகிட்டே வரணும். ஒவ்வொரு முறையும் எப்படி அப்படி இருக்க முடியும், இப்போ எப்படி இருக்க முடியும், இதுக்குள்ளே என்ன இருக்குது, இதுக்குள்ளே எப்படி அது ஊடுருவி இருக்குது, இப்படிலாம் சொல்கிறாங்களேன்னு ஒவ்வொரு நாளும் அதை கான்டம்ப்ளேட் பண்ண எதை நீங்கள் வியந்து அல்லது ரசித்து உங்களுடைய மன ஓட்டத்துக்குள்ளேயும் புத்தி ஓட்டத்துக்குள்ளேயும் எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கிறீங்களோ, இறுதியில் அதுவே அப்படி உங்களுக்கான அனுபவத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்முடைய சிரமம் என்னென்னா, நாம் வந்து அதை அவ்வளவு ஒரு நீண்ட காலத்துக்கு அதை நாம் எடுத்து செய்யறதில்லை. இப்படிங்க கேட்குறோம், கேட்டு வெளியேறும்போது அடுத்த விஷயம் வந்து உள்ளுக்குள்ளே புகுந்துருது. அதை 8 மணி நேரம் செய்வோம், அதுக்கு வேறு தொழில்னு பேர் வச்சுக்குவோம், அதையே போட்டு அசைப்படுவோம். பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் கடந்த 5 வருஷத்துல நீங்கள் எவ்வளோ ஒரு உயரத்தை அடைஞ்சிருக்கீங்கன்னு பாருங்கள். தொழிலையே அசை போட்டதால், வியாபாரத்தையே அசை போட்டதால் அந்த 5 வருஷத்தில் நீங்கள் ஒரு உயரத்தை அடைஞ்சிருப்பீங்க புற உலகில். அப்படி என்னைக்காச்சும் இவையே அசை போட்டிருக்கோமா? போட்டது இல்லை. போட்டிருந்தா உண்மையாலுமே வளர்ந்துருப்போம், நல்லா வளர்ந்துருப்போம். அதுக்கப்புறம் எல்லாம் வேறு மாதிரி புரிய ஆரம்பிக்கும், வேற ஒரு வகையான நிறைவை நோக்கி செலுத்தப்பட்டு இருப்போம். அதனால் புருஷோத்தமனை புருஷோத்தமனாகவே அறிய அவர்கிட்ட வேண்டதை தவிர்த்து எளிமையான வழி வேறு இல்லை. சரியா? நன்றி. கேள்விகள் எதுவும் உண்டா? கடவுள் வந்துட்டு தெரியுது, எல்லா இடத்துலையும் அவர் தான் நடந்துருக்கிறாருன்றது புரியுது, சொல்லுங்க. ஆனால் அவர் தான் நடத்துகிறாரு எல்லாவற்றும் புரியுது. ஆனால் அவர் தான் எல்லாமே இருக்காருன்னு சொன்னார். அது நம்ம வந்து அந்த பார்க்குற தன்மை வந்து நமக்கு ரொம்ப கிளிக்காக அது தெரியுது. ஆனாலும் அந்த இதில் இருக்க முடியும். எல்லாமாவும் இருக்கிற கடவுளை அவர் தானாகவும், அதாவது நானாகவும் அவர் இருக்கிறாருங்கிறது முதல் புரியணும்.
எல்லாமாவும் இருக்கிறாருன்னா அதில் நானும் சேர்த்து தான். அப்போ நானும் சேர்த்ததாக இருக்கும்போது எனக்குள்ள அவரை உணரவாம நான் வெளியே தேடினேன்னா அது நடக்காது. எல்லாமாவும் உணர்றதுக்கு முன்னாடி அவர் நானா எப்படி, எனக்குள்ள எப்படி என் தன்மையை பெற்றிருக்கிறாருன்னு நான் உள்ளுக்கு பார்க்கணும். அப்போதான் இன்னைக்கு பார்த்த முதல் பாடல் உள்ளத்தே வீற்றிருக்கிறேன்கிறார். அப்போ அவேர்னஸாக, விழிப்புணர்வாக, பிரஜையாக அவர் தன்னை திரும்ப திரும்ப பிரகடனம் பண்ணிகிட்டே இருக்கார். அப்போ எனக்குள்ளே நான் அவேர்னஸ் அல்லது சாட்சி நிலையை, விழிப்பு நிலையை நான் எனக்குள்ளே இருந்து 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 அதுக்குள்ளே ஆழ ஆழ அந்த விழிப்புணர்வு தான் எல்லா பக்கமும் இருந்துகிட்ருக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக புரிதலுக்கும் அனுபவத்துக்கும் வரும். தொடக்கம் எங்கன்னா உள்ளுக்குள்ளே போகிறதுல தான் இருக்குது. வெளியே கண்ணு திறந்து பார்க்குறதுல எங்கேயும் இல்லை, உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே திறக்க வேண்டிய கண்ணு வேறு. பிறகு ஞானத்துக்கும் ஞாபகத்துக்கும் எல்லாத்துக்குமே அவர் தான் காரணம்னு சொல்கிறேங்க. அப்போ நம்ம அந்த இடத்துல சில டைம் மறதியெல்லாம் இருக்குன்னா அதை நம்மளோட ஜீவனா இல்லைன்னா அதை ஜீவன் அந்த தன்மையில் இருக்குன்னு எடுத்துக்கணுமா, முயற்சி பண்ணணுமா, இல்லைன்னா நம்ம அதை ஏற்றுக்கணுமா? ஏற்றுக்கிறேன், ஆனால் பட் அதுக்கு மேலே என்ன செய்யணும்னு சில டைம் புரியப்பட மாட்டேங்குது. ஜீவன் விழிப்புணர்வு மயமாக மாற மாற நினைவு சார்ந்த சிரமங்கள், ஞானம் சார்ந்த சிரமங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். இந்த ஜீவன் போய் அதோடு பொருந்த மாட்டேங்குது, பொருந்தி இயல்பாக இருக்க மாட்டேங்குது. இன்னும் சொல்ல போனால் ஒரு விஷயத்தை கேட்கும் போதோ அந்த விஷயத்தினால நாம் நாளை பின்ன இதெல்லாம் செய்யணும்னு கருதும் போதோ நாம் அந்த விழிப்புணர்வு நிலைக்குள்ளே வரமாட்டேங்கிறோம். இப்போ நாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 8 மணிக்கு எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே 8 மணிக்கு நாளைக்கு அவர் கூப்பிடணும் அப்படின்னு இங்கே உள்ளத்துக்குள்ளே ஏற்றுறோம் பார்த்தீங்களா அந்த செய்தியை. அதுதான் மறுநாள் நினைவுக்குள்ளே வருது. அப்போ இங்கே உள்ளத்துக்குள்ளே போகிறதுங்கிறது விழிப்புணர்வு மயமாக நீங்கள் செய்கிற ஒரு பதிவு. அப்படி விழிப்புணர்வு மயமாக நாம் பதியறது இல்லை, அதனால் நினைவுக்கு வரமாட்டேங்குது. வேறு ஒன்றும் நினைவு தடுமாற்றத்துக்கு வேறு எந்த காரணமும் இல்லை. நல்ல விழிப்புணர்வு மயமாக ஆழ்ந்து விழிப்புணர்வை மேலே எடுத்துகிட்டு வந்து எந்த பதற்றமும் இல்லாமல் எந்த வகையான கலக்கமும் இல்லாமல் விழிப்புணர்வு மயமாக பதிய வச்சிட்டிங்கன்னா நீங்கள் திரும்ப அந்த விழிப்புணர்வு மயமாக யோசிக்கும் போது வந்துடும், அது வெளியே வராமல் போகாது. அதனால தான் ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வாக இருந்துன்னு சொல்கிறேன். எனக்கு இந்த மாதிரியான உரைகள் பேசும்போது எங்கிருந்து எனக்கு நினைவு வருகிறது அப்படின்னு எனக்கு தெரியாது. திடீர்னு ஒரு பாடல் நினைவு வரும். அதெல்லாம் இந்த வாரத்தில் நான் நினச்சே பார்த்துருக்க மாட்டேன். இந்த பாட்டை எங்கெங்கேயோ அது டேக் போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் வெறுமனே விழிப்புணர்வாக அதை பதிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா விழிப்புணர்வு சூழலுக்கு போகும்போது தேவைக்கு தக்கவாறு பாட்டு வரும், கதைகள் வரும், சரியான உதாரணங்கள் வரும். எப்படி வரும்னே தெரியாது. அதே மாதிரி ஒரு தற்காப்பு கலைஞர் பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 தடவை குத்தி பழகியிருப்பார், ஒரு 2,00,000 தடவை உதச்சி பழகியிருப்பார். அதுக்கப்புறம் அவரை களத்தில் விடும்போது எதிராளி எப்படி வருவாங்கிறதெல்லாம் தெரியாது இல்லையா? ஆனால் கையும் காலும் தன்னை போல போகும். விழிப்புணர்வு மயமாக பழகியிருந்தால் தான் போகும். வெறுமனே இயந்திர கதியில் பழகியிருந்தால் போகாது, வராது. இப்போ விழிப்புணர்வு தான் இங்கே எல்லாத்துக்கும் அடிநாதமாக இருந்துகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்குள்ள அந்த விழிப்புணர்வை கண்டுக்க அது செயல்பட வரும். யாது மாதிரி இருக்காங்க, எல்லா இடத்துலையும் அவர் தான் இருக்காரு, எல்லாமாவும் அவர் தான் இருக்காருன்னு நம்ம அறிவுறது. பட் ஸ்டில் நம்ம சம்டைம்ஸ் அஸ் அவே ஃப்ரம் கப்புள் ஆஃப் பீப்புள் ஆர் கப்புள் ஆஃப் திங்ஸ் இல்லையா? அப்போது அது நல்லதுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம விலகி இருக்கோம். அப்போ அது அந்த இடத்துல நம்ம அவர் எல்லாமாவும் நம்ம பார்க்கலாம். துஷ்டர்கள்கிட்டருந்து தள்ளி நிற்கிறது இறைவன்கிட்டருந்து தள்ளி நிற்கிறதா ஆகுமான்னு கேட்குறாங்க. ஏன்னா எல்லாமாவும் இருக்கிறாருன்னா துஷ்டர்களும் அவர் தானே, அதுதான் அவங்க கேள்வி. யார் துஷ்டர்கள் அல்லது யார் நமக்கு ஏதோ ஒரு வகையில் தொந்தரவு கொடுத்தவர்களாக வேண்டத்தகாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தூரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவர்களுக்குள்ள அவங்க தன்னை அறியிற தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப தூரமாக இருக்குது. அறியாமையினுடைய உச்சத்திலிருந்து அவர்கள் செயலாற்றுகிறார்கள்.
எனக்கு கொஞ்சோண்டு அறிவு ஆச்சிருக்கு, இத்தினோண்டு எனக்கு வந்து அவங்கள விட ஒரு பங்கு அதிகமாக விழிப்புணர்வு ஆச்சிருக்கு. அப்போ அதனால் நான் என்ன செய்கிறேன், என்னுடைய செயல்கள் கொஞ்சம் அவங்கள விட பெட்டராக இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களோட என்னால் பொருந்த முடியாது. அப்போ இறைவன் தான் எல்லாம், இறைவன் தான் விஷத்துக்குள்ளேயும் இருக்காரு, இறைவன் தான் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷ விலங்குகளாக அல்லது விஷ செடிகளாகலாம் இறைவன் தான் இருக்கிறார். ஆனால் அது எனக்கு என்ன செய்யும், என்னுடைய தன்னை அறிதலை அது எப்படி பாதிக்குங்கிறத பொறுத்து நான் வந்து சிலர்கிட்ட விலக வேண்டியதாக இருக்குது. அது இறைவன் பாடு. அவர் வந்து சில காரணங்களுக்காக அந்த எதிர்மறையான விஷயங்களை வச்சுருக்காரு. அதில் நான் போய் நீயும் இறைவன் தானேன்னு போய் அணைக்கக்கூடாது. அப்படி அணைக்கிற அளவுக்கு நமக்கு இன்னும் பக்குவம் வரல. அவர் சிவபெருமான் விஷத்தை அருந்தியது போல் அருந்துகிற அளவுக்கு எனக்கு பக்குவம் வரல. அப்போ நான் வந்து சிலரை சில காலகட்டங்களுக்கு தள்ளி வைக்க வேண்டியே இருக்கிறது. அதை கடவுள் பேரை சொல்லிவிட்டு அவங்கள சேர்த்துக்கூடாது. அந்த இடத்துல சேர்த்துக்கிட்டு அப்புறம் நாமளும் சேர்த்துலேயே விழுந்து, வா உனக்கும் ஆகலை எனக்கும் ஆகலை, இதில் ஜான் என்ன முளம் என்ன டிஃப்ரென்ஸ் வான்னு சொல்லிட்டு அப்படியே அதிலேயே கடந்து உழக்கூடாது. அதனால தான் அடியார்களோடு சேரணும், நல்லவர்களோடு சேரணும், நாமும் சொல்லணும், இப்படியெல்லாம் வந்து உங்களுக்கான ஒரு ஒரு பாதையை ஏன் உருவாக்கி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த உணர்வு கெட்டிப்படுற வரைக்கும் இன்குபேட்டர் தேவைப்படுது. நீங்கள் தனியாக சர்வைவ் ஆக முடியுங்கிற வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது. அந்த சப்போர்ட்டுக்காக சிலதை தள்ளி வைக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அதில் நிலை பெற்ற பிறகு எந்த கூட்டத்தில் வேணாலும் போயிருங்க, யார் கூட வேணாலும் இருங்க, ஒன்றும் பண்ணாது. அவங்க தெரிச்சு ஓடுவாங்க, அது வேற. அதே மாதிரி விழிப்புணர்வு சொல்லுவது அதே ஸ்பெக்ட்ரம்ஸ் இருக்குமா, லோ லெவல் ஹை லெவல்ஸ். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க நம்ம கவனிக்கிறோம், நல்லா புரியுது, அது நம்ம உள்வாங்க முடியுது, அப்புறம் நம்ம சாட்சி பாவமாக இருந்து நல்லா கவனிக்கிறது. அதே இது கொஞ்சம் நம்ம வெளி செயல் பண்ணிட்டு வந்து திருப்பி அமைதியாக உட்காரும்போது ஓரளவு ஞாபகம் வருது. ஆனால் சில க்ரூஷியல் பாயிண்ட் வந்து நீ இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணாரு, அது ஞாபகம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லி அப்போ என்னோட விழிப்புணர்வு எந்த தன்மையிலேருந்து எனக்கு ஒரு கேள்வியாக இருந்திருக்குது. அப்போ அதை நான் என்ன செஞ்சேன், அந்த இடத்துல ஒரு சிரமமாக இருக்குது அது தேடுறது. அந்த விழிப்புணர்வுன்னு எப்படி அது ஒரு கான்சென்ட்ரேட்டடாக எடுத்துக்கன்னு எனக்கு புரியல. அது அந்த விழிப்புணர்வுக்கு நீள ஆழ அகலங்கள்லாம் உண்டு, அதை பொறுத்து தான் அது பதியும். நம்மளுடைய விழிப்புணர்வு வெளிச்சம் வந்து மனதினுடைய எல்லா மருங்குலையும் பரவணும். நாம் வந்து சப்ஜெக்டை விழிப்புணர்வாக கவனிக்கிறேன் அப்படின்னு மட்டும் கருதுகிறோம். நீங்கள் சொல்கிறத நான் கவனமாக கேட்குறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் செய்கிறோம். ஆனால் அந்த சப்ஜெக்ட் அல்லது அந்த சொற்கள் அல்லது சொல்லப்படுகிற செய்தி இதெல்லாம் வந்து மனதுக்குள்ளே எவ்வாறு உட்காருகிறதுங்கிறத யாரும் கவனிக்கிறது. இது மனதுக்குள்ளே என்னென்ன தன்மையில் போய் புரியுதுங்கிறதையும் சேர்ந்து கவனிக்கணும். எது வந்து நினைவாக நிற்கும்னா உங்களுடைய அகங்காரம், உங்களுடைய அகங்காரத்திலிருந்து வருகிற உணர்ச்சிகள், அதற்கு பிறகு எழுகிற மனம், அதற்கப்புறம் செயல்படுகிற அறிவு, இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு செயலில் இருந்தால் அது வந்து பதிவாக நிற்கும், வாசனையாகவே மாறிடும். வாசனைன்னா உங்களுக்கு புரிகிறதா? நம்ம சம்ஸ்காரம்னு சொல்லுவோம் அதை. இப்போது என்னென்னு தெரியலிங்க, 3 வயசுலேருந்து இவனுக்கு இசை மேலே அவ்வளோ நாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 வயசில் எப்படி அந்த பையனுக்கு இசை நாட்டம் வந்திருக்குன்னா அவன் அந்த ஜீவனுடைய பதிவு. அது வெறும் எண்ணங்கள் கிடையாது, நினைவுகள் கிடையாது, பதிவு, கல்வெட்டில் அடித்த மாதிரி. அது அந்த ஜீவன் அப்படியான தன்மையை பெற்றிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய எல்லா தத்துவ கூறுகளும் ஒரு விஷயத்து மேலே போய் பொருந்தி நிற்கும். அப்போ அது ஜென்ம ஜென்மமாக உங்களுக்கு தொடரும். இத்தகையவன் அப்படின்னு தொடரும், இசை சார்ந்தவன் அல்லது ஓவியம் சார்ந்தவன் அப்படின்னு தொடரும். ஜென்ம ஜென்மமாகவே நினைவுகள் வர்றதுக்கு வல்லவம் கொண்டவை என்றால் எனக்கு 1 மணி நேரத்தில் மறந்து போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்போ நான் எல்லா கூறுகளையும் பொருத்தி என்னுடைய அவேர்னஸை நான் அதன் மேலே பாய்ச்சலைன்னு பொருள். அப்போ வெறும்னே செய்தியை கவனிச்சா போதாது, செய்தி தனக்கு என்ன செய்தது, தான் எங்கே இருக்கிறோம் அந்த இடத்துல,
இதை எப்படி என்னால் திருப்பி சொல்ல முடிகிறது, என்னுடைய வெளிப்பாடுகளில் எப்படி வருது, என்னுடைய செயல்களில் எப்படி வருது அப்படின்னு இதை பழக்கப்படுத்த ஆரம்பிக்கணும். ஏதாவது இது ஒரு வகையான பயிற்சி தேவை இருக்குது. வெறுமனே நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தால் மட்டும் வந்துடும்னு பொருள் அல்ல. சிலதை வந்து பயிற்சி செய்து தான் ஆகணும். ஒரு சிலருக்கு அந்த பயிற்சி செய்ய வேண்டிய தேவை இருக்குது. நடக்கிறதுக்கு கூட பயிற்சி தேவைப்படுதா இல்லையா? அது மாதிரி இதற்கு தேவைப்படுகிறது. நல்லது, விடைபெறலாம்.